ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஹவு டு மைன்கிராஃப்ட் எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜர் ப்ரீடர் தான். நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டேன். பின்னாடி இல்லை இதான் நான் கட்டின வில்லேஜர் ப்ரீடரு. அந்த அயன் ஃபார்ம் ஆச்சு நான் லைட்டாக பிஎஃப் ஜோக்கர் கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். அந்த வில்லேஜர் ப்ரீடர் ஃபுல்லாகவே நான் பண்ணது தான். அதனால் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். வாங்க போய் கட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த பிளாக் வேணும் எடுத்துக்கலாம். நான் கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3x3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். அதுக்கடுத்து அடியில் ஒரு டெம்ப்ரவரி பிளாக் வச்சு அது மேலே ஒரு பிளாக் வச்சு உடச்சிடுங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு சுற்றி இதை கவர் பண்ணுற மாதிரி வேலி மாதிரி போடணும். இதுங்க போட்டுக்கலாம். சுற்றி போட்டுக்கணும். நான் போடுற மாதிரியே தான் போடணும். போட்டு இங்கே ஒரு பிளாக் வலிச்சிட்டு ஒரே ஒரு பிளாக் மட்டும் இது பண்ணிடணும். இங்கே 2 பிளாக் நீங்கள் 3 பிளாக் வலிக்கணும். வலிச்சிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த பிளாக் எண்டு வரைக்கும் வலிச்சிக்கணும். வலிச்சிட்டு இப்போ கிரவுண்டு போட்டுக்கணும். கிரவுண்டுக்கு போட்டு முடிச்சாச்சா. அடுத்து இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் இன்னும் 3 பிளாக்ஸுக்கு எழுப்பணும். ஸோ அதனால் 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் அப்படின்னு இன்னும் 2 பிளாக்ஸ் ஏற்றிக்கிட்டே போகணும். ஸோ நான் ஏற்றுன மாதிரியே ஏற்றிக்கோங்க. எல்லா சைடும் 2 பிளாக்ஸ் ஏற்றணும். இது தெரியாமல் 3 ஆகிடுச்சு. இப்போ அதை உடச்சிடலாம். 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் 2 பிளாக்ஸ் 2 blocks 2 blocks 2 blocks. ஓகே, லாஸ்ட் ஒன். எஸ் பண்ணியாச்சா. இப்போது அப்படியே இந்த ஒரு வழி மாதிரி இருக்குல்ல, கதவு மாதிரி, இந்த இடத்துல போயிட்டு மேலே 2 பிளாக்ஸ் இது போட்டுடணும். அந்த குட்டி வில்லேஜஸ் நம்ம பக்கத்து ப்ரீடர்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் இதை எடுத்து அதுக்கு அடியில் ஒரு ஸ்லாப் வைக்கணும். அப்புறம் மேலே உடச்சிடணும். உடச்சிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த நடு இடத்துக்கு போயிடணும். இங்கே நீங்கள் 2 கிளாஸ் பாக்ஸ் வச்சுட்டு அதில் இதை ஒன்று உடச்சிடணும். ஸோ அடுத்து திருப்பி மேலே 2 கிளாஸ் பாக்ஸ் வச்சுட்டு ஒன்று உடச்சிடணும். ஸோ அதே மாதிரி ட்ராப் டோர் வைக்கணும். ஏன் ட்ராப் டோர் வைக்கிறோன்னா, ஏன்னா அவங்களுக்கு இது பிளாக்குன்னு நினச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா விழுந்துருவாங்க. அதுதான் நம்ம ட்ராப் டோர் வைக்கிறோம். ஸோ இப்போ மேலேயும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இல்லை விரித்து கூட விட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் கீழே கன்ஃபார்ம் மடக்கி விடணும். அது கன்ஃபார்மு. ஏன்னா நீங்கள் மேலே கன்ஃபார்ம் இப்போ மடித்து விட்டுக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக்கை உடச்சிடணும். அடுத்து நான் 12 பெட்டு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெட்டு வேணுமோ போட்டுக்கலாம். நான் 12 பெட்டு போட போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பெட்டு வேணால் போட்டுக்கலாம். நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டாச்சு. இப்போ அடியில் 2 பிளாக் உடச்சிடணும். அதாவது செகண்ட் பெட்டு, தேர்டு பெட்டு, அந்த அடியில் இருக்கிற பிளாக்ஸை உடச்சிட்டு 2 கம்போஸ்டர் வச்சிடணும். எந்த இது வேணால் வைக்கலாம், பட் கம்போஸ்டர் கொஞ்சம் சேஃபாக, அதனால தான் சொன்னேன். இப்போ அடுத்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜர்ஸ் விடணும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று போட்டு ஸ்பானக் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்பானக்ஸ் ஓகே, ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு வாட்டர் பிளாக்கை இந்த கார்னரில் பேஸ்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட வில்லேஜர் ப்ரீடர் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அவங்களை ப்ரீட் பண்ண வைக்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ப்ரெட் எடுக்கணும். ப்ரெட் ஓகே, நான் இப்போ ஒரு 1 ஸ்டாக் ப்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ 32 6 ஸ்டாக்காக பிரிச்சுட்டு இவங்க மேலே போடுறேன். ஓகே, இன்னொன்று. இப்போ அவங்க ஹார்ட் விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்துருச்சு. வில்லேஜர் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பேபி வரணும். விட்டதா இந்த மாதிரி திறந்து கூட விட்டுக்கலாம். அதாங்க, திறந்து விட்டுக்கலாம், மூடி விட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஏன்னா நான் மூடியை விட்டுக்கிறேன். ஏன்னா போன மாடலில் நான் திறந்து வச்சுருந்தேன். ஓகே, இப்போ பேபி சத்தம் கேட்குது. பேபி வந்துட்டான்னு நினைக்கிறேன். எஸ், பேபி வந்துட்டாங்க பேபி வில்லேஜர். இப்போ அங்கே புஷ் பண்ணிடணும். எஸ், இப்போ அவன் இதே மாதிரியே வந்துடுவான். ஏன்னா எடுக்கிறது உங்களோட வேலை. ஓகேங்களா? எடுக்கிறது வில்லேஜர் வெளியே எடுக்கிறது உங்கள் வேலை.
அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து நம்மளோட ஈஸியஸ்ட் வில்லேஜர் ப்ரீடருக்கு. நான் யாரை பார்த்து காப்பி எடுக்கல, இன்ஸ்பிரேஷனும் எடுக்கல. நானாக உட்காந்து கூகுளில் வந்து இது ஃபார்மில் எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கு எப்படி இந்த ஃபார்மில் என்ன வில்லேஜர் ப்ரீடர் ஒர்க் கண்டுபிடிச்சி நானாக கட்டினது தான் இது. திருப்பி ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். நான் உங்கள் கிரீன் பாட். பாய் காய்ஸ்.